எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். நான் வந்து நேற்று மாதாவரம் செடி தொட்டி வாங்குறதுக்குன்னு போனேங்க. ஒரு தொட்டி உடஞ்சி போச்சு, வீட்டிலேருந்து வெடிச்சிருச்சு. அதனால வேற வாங்க போனேன். அப்போ பார்த்தா இந்த ரோஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. இது வாசனை அவ்வளோ கம்மன்னு இருக்குங்க இந்த ரோஸு. இதை பார்த்துட்டு இது 60 ரூபாங்க. இந்த தொட்டி அப்படியே 60 ரூபா. செமையா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு பாருங்களேன் பூவு. நேற்று ஒரு தொட்டி, பெரிய தொட்டி இருந்துச்சுங்க, அது உடஞ்சி போச்சு. அதில் வந்து இந்த மல்லி இருந்துச்சுங்க, இவ்வளவு சாதா மல்லி இருந்தது. அதை மாற்றி வைக்கிறதுக்கோசம் தொட்டி வாங்க போனேன். இதை பார்த்துட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டு பேரும் எவ்வளோ செமையா இருக்கு அங்கே பாருங்க. அந்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து இப்போ வச்சோம்னா நல்லா இருக்காது, நான் வண்டியில் எடுத்துட்டு வந்தேன். அது எப்படி இருக்குமோ, அதனால அடுத்த வாரம் இதை வைக்கணும். இப்போ உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். பாருங்க, இலையெல்லாம் நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கு. வாங்கிட்டு வந்த இலை எப்படி இருக்குமோ தெரியல. இது ஆனாலும் உதிர்ந்து வந்த இலை. செடி ஆரோக்கியமா தெரியுது, இலை மட்டும் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. இது அங்க ஒடிஞ்சு கிடந்தது இந்த கொப்பு. அது சரி, வந்தா வாரத்தை எப்படி இருக்குன்னு பாப்போம்னு சொல்லிட்டு எடுத்து நட்டு வச்சேங்க. தலைப்பு மட்டும் மாதிரி இருக்கு, குச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்துக்கலாம். பாருங்க, இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த காஞ்ச இலை உதிருது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா இந்த பூ எடுத்துட்டு கட் பண்ணும்போது புது தளிர் வரும். நல்லதை இது வரைக்கும் வச்சிடணும். இந்த கெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒட்டு, இது வரைக்கும் வைக்கணும். வச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சம் எருவும் காய்கறி கழிவும் கொடுத்து அடுத்த வாரம் வச்சோம்னா செமையா வரும் பூ. அந்த மாதிரி பழைய ரோஸ் ரெட் கலர் பூக்குது பாருங்க, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்க. இதுல காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பழைய ரோஸ் ஒரு 3-4 ரோஸ் இருக்கு பாருங்க. இது டைகர் ரோஸ்ன்னு வாங்கிட்டு வந்தோம்னு பாருங்க. அந்த டைகர் ரோஸ் பாருங்க இப்ப வந்து பாருங்க பிளாக் ரோஸ் மாதிரி பூக்குது. இயற்கை 4 பூ எடுத்துட்டோங்க. இதை இங்கெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோ எடுக்கிறோன்ட்டு இதை காமிக்கணும்னு எடுக்காம வச்சிருக்கேன். பாருங்களேன், அப்படியே உள்ள தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே வந்து வண்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பூ கலருக்கும் அதுக்கும் அப்படியே வண்டு உள்ள நிக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, உள்ள ஏதோ வண்டு நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. டைகர் ரோஸ் வந்து இப்போ வந்து பிளாக் ரோஸா பூத்திருக்கு. பழைய ரோஸையும் காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, உள்ள ஏதோ வண்டு நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. டைகர் ரோஸ் வந்து இப்போ வந்து பிளாக் ரோஸா பூத்திருக்கு. இன்னைக்கு பழைய ரோஸையும் காமிக்கிறேன். ஒரு ரோஸ் 120 ரூபான்னு சொல்லி ரெண்டும் ஒரே கலர்ல வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு காலையில 5 பூ எடுத்தேங்க. இந்த இதுலயும் அந்த இதுலயும் 2 தொட்டிலையும் பாருங்களேன். திரும்ப எவ்வளவு மொட்டு வந்திருக்கு பாருங்களேன். பாருங்க, இது எல்லாமே ஒரு கிளையில வந்தது தாங்க. அந்த 120 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இது பாருங்க. இது 2 ஒரே கலர்ல வாங்கிட்டு வந்தோம் பாருங்க, நல்லா இருக்குங்க. காலையில 5 பூ எடுத்துட்டாங்க. இதுல 3 எடுத்தேன், இதுல 2 எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. பக்கத்துல பாருங்க அதே செடிதான் ஒண்ணு. காலையிலனா எனக்கு இந்த ரோஸை வந்து பாத்துடணும். ரோஸ்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அதுதான். இதுல எத்தனை இருக்கு பாருங்க. இதுல 2 ரோஸ் எடுத்தேன். அந்த பக்கத்து செடியில 3 ரோஸ் எடுத்தேங்க. இதுல பாருங்க திரும்ப 2 இருக்கு. இது பூவை எடுத்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க. இந்த 2 இலையை விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா சூப்பரா அரும்பு வைக்கும் நமக்கு. இது பாருங்க, இதோட கட் பண்ணிடணும். இந்த முனையோட கட் பண்ணிட்டோம்னா இந்த முனையிலேருந்து நமக்கு தளிர் வரும். அந்த துளிர் வரச்சில இதுவா இருக்கும். இந்த பாருங்க, இப்படி கட் பண்ணாதான் இந்த சைட்ல இருந்து வருது ஒரு மூட்டை. இதை கட் பண்ணிருக்கேன் பாருங்க. 2 ரோஸும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்த பாருங்க. லைட்டு பிங்க்கும் லைட்டு எல்லோவும் கலந்த மாதிரி. அதில் ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதுல இருந்து ஒரு செடியாவது காப்பாற்றணும்னு சொல்லி இது பண்ணி இதுல அவ்வளோ பூ இருக்குங்க. காலையில இதுலயும் ஒரு பூ எடுத்தேன், 2 எடுத்தேன். இங்க 1 எடுத்தேன், அது இந்த முனையில 1 எடுத்தேன், இந்த முனையில 1 எடுத்தேன். இப்ப இதுவும் நிறைய பூ தருதுங்க. இதுக்கு எல்லாமே நம்ம வச்சிருக்கிற பராமரிப்பு தான். ஒரு இலை கூட பழுக்க இலை இருக்கா பார்த்தீங்களா. நம்ம பழுக்கிற இலையை விட்டுட்டோம்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க இந்த சத்தெல்லாம். அதனால அவங்க வர்றதுக்குள்ள நான் எடுத்துடுவேன். எல்லா செடியிலுமே பழுப்பு இலையே இருக்காது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு 10 ரோஸ் எடுத்திருக்கோம். 10 ரோஸ்ல இது 2,
அங்க அந்த இது மூணு மூணு நாலு 5 எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸ் ஒரு 5. இவ்வளவு பூ இருந்திருக்கு. நிறைய பூக்குது இப்போ இந்த வெயிலுக்கு. இது கொஞ்ச நாளைக்கு இந்த வெயில் கொஞ்சம் இதுவா இருக்கும்போது கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிற வரைக்கும் பூக்கும். அப்புறம் நம்ம பராமரிப்புல தான் அந்த ரோஸ் இருக்கும். இந்த ரோஸ் பாருங்க, நான் உங்ககிட்ட அதை அது உள்ள வச்சிருக்கனால எனக்கு கவனம் வரல. இப்போ பார்த்தோன்னா தான் கவனம் வருது. இது பாருங்க, டபுள் கலர்ல பூக்கும், ரெட்டும் ஒயிட்டும் கலந்தா மாதிரி. இதையும் காலையில 2 பூ எடுத்துட்டேன். இந்த ஒண்ணு விரியாத இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தா இப்ப பாருங்க எப்படி விரியுது பாருங்க. நாளை காலையில பார்த்தா ரொம்ப பெருசா விரிஞ்சிருக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அந்த விதை எங்க வாங்குனீங்க, முள்ளங்கி விதை கிரேப்ஸ் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே மாதாவரத்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல கிரீன் சென்டர்ல இருக்கும் பேரு. அது கொடுத்துருக்கோம் பாருங்க. நீங்க அந்த கடையில வாங்க. அந்த கடையில விதையும் இதுவும் தரமா நல்லா இருக்கு. நீங்க பார்த்து பாருங்க. நான் அங்கதான் வாங்கினேன். இப்போ இந்த ரோஸ் கூட அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் நான். இது இருக்கு. இது பார்த்து நான் வாரத்துல 1 வாட்டி இல்ல 2 வாட்டி போவேன். இந்த வாரத்துல 2 வாட்டி போயிருக்கிறேன். இப்ப இது நல்லா இருக்குன்னு நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் அந்த கடைக்கு போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.